திருவண்ணாமலை மலை உச்சியில் எரியும் தீபத்தின் ரகசியம் தெரியுமா? ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவன் என்னும் சந்தேகம் எழுந்தது. இந்த சந்தேகத்தை தீர்க்க இருவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். இவர்களின் ஆணவத்தை அழிக்க நினைத்த சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு எல்லையற்ற ஜோதி பிளம்பாக தன்னை மாற்றிக்கொண்டார். மேலும் உங்கள் இருவரில் யார் எனது அடியையும் முடியையும் முதலில் காண்கிறீர்களோ அவர்களே உயர்ந்தவன் என சிவபெருமான் கூறினார். இதை கேட்டதும் பிரம்மா அன்ன பறவையாக மாறி வானில் பறந்து சிவபெருமானின் முடியை காண சென்றார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை பிளந்து கொண்டு சிவபெருமானின் அடியை காண சென்றார். இருவரும் எவ்வளவோ தேடியும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. பிரம்மாவின் சிறகுகள் எரிந்து வாடின. விஷ்ணுவும் சோர்வடைந்தார். அப்போதுதான் இருவரும் உணர்ந்தார்கள், சிவபெருமான் ஒரு எல்லையற்ற சக்தியானவர். அவரது வடிவம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் அவர் ஜோதி வடிவத்தில் ஆனவர். அவரே பிரபஞ்சத்தின் முதன்மையானவர் என்று இப்படி தோன்றிய ஜோதி பிளம்பே பின்னாளில் திருவண்ணாமலையாக மாறியது. மேலும் சிவபெருமான் ஜோதி பிளம்பாக காட்சியளித்த நாளே திருக்கார்த்திகை தீபமாக திருவண்ணாமலையின் உச்சியில் இன்னும் தீபம் ஏற்றப்படுகிறது. அதேபோல் பக்தர்கள் கிரிவலம் சுற்றுவார்கள். அந்நாளில் நாம் என்ன வேண்டிக் கொண்டு கிரிவலம் சுற்றுகிறோமோ அது நடந்தே தீரும். நீங்களும் திருவண்ணாமலை சென்றிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. இன்னும் திருவண்ணாமலையின் அதிசயங்களை காண என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.